அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல ஒரு கதைய பத்தி பேசப் போறோம். ஆனா, அந்த கதை முடிவுறாத கதை. ஏன்னா, இந்த கதைய எழுதுனவர் இந்த கதைய முடிக்கல. அதுக்கு முன்னாடி இறந்துர்றார். ஸோ, இன்கம்ப்ளீட் ஸ்டோரி. அவரோட கடைசி கதை. ஸோ, இது என்ன கதை? யார் எழுதுனது? அந்த கதை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி இங்க பேசலாம். இந்த கதையோட பேர் புறா சோக்கு. புறா சோக்கு. புறா சோக்குங்கிறது என்னன்னா, புறா பந்தயம்னு வச்சுக்கலாம். இப்ப மஞ்சு விரட்டு, சேவல் சண்டை, ஆடு சண்டை இதெல்லாம் நடக்குதுல்ல. அதேமாரி புறா வச்சு பந்தயம் பண்ணுவாங்கல்ல. அந்த இதுதான் புறா சோக்கு. அந்த ஸ்லாங்கோட இருக்கும் அதோட தலைப்பு. இத எழுதுனவர் யாருன்னா, தஞ்சை பிரகாஷ். ஆ இவர் எனக்கு எப்படி அறிமுகம்னா, சாரு நிவேதிதாவோட பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கும். அது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். ஏன்னா, வாசிப்புக்குள்ள கடந்த ஒரு சில வருடங்களா தான் பயணப்படுறோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற நெறைய ரைட்டர்ஸ பத்தி நமக்கு தெரியும். ஜெயமோகன், எஸ். ராமகிருஷ்ணன், சாரு நிவேதிதா இந்த மாரி நெறையா சொல்லலாம். அவங்களோட படைப்புகள்லாம் படிப்போம். ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருடங்களுக்குள்ள மிட் 70ஸ்ல, 80ஸ்ல அப்படி 60ஸ்ல இருந்தவங்களோட ரைட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். அவங்க படைப்புகளும் ரொம்ப ஒரு கமர்ஷியலா வெளிய வராமலும் இருக்கும். அந்த மாரி ரைட்டர்ஸோட ஒரு அறிமுகம் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் புத்தகத்துல இருக்கும். அதுல அதிக பக்கங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு ரைட்டர் தஞ்சை பிரகாஷ். அவரோட படைப்ப அப்படி ரசிச்சு, ரசிச்சு சாரு நிவேதிதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அத படிக்கும்போது எனக்கு இந்த தஞ்சை பிரகாஷ் அறிமுகமானாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஃபங்ஷன் போயிருந்தப்ப, பனுவல் புக் ஷாப் அவங்க ஒரு 10வது வருட விழா கொண்டாடினாங்க. அதில நெறையா பேத்துக்கு ஒரு அன்பளிப்பா புத்தகங்கள் குடுக்கும்பொழுது, நெறையா புத்தகங்கள் அடுக்கி வச்சு எதுனாலும் சூஸ் பண்ணிக்கங்கும்போது, எனக்கு இந்த தஞ்சை பிரகாஷோட சிறுகதை புத்தகங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அத எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதில சாரு நிவேதிதா சொன்ன மாரி, அவரோட கதைகள் ரொம்ப தரமாவும், யுனிக்காவும் இருந்தது. அதாவது ஒரு படைப்பு கிளாசிக்கான படைப்புங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோங்கிறத இத படிக்கும்போது ஒவ்வொன்னா படிக்கும்பொழுது தெரிய ஆரம்பிக்குது. எத கிளாசிக்ன்னு நம்ம சொல்லலாம்னா, காலம் கடந்து நிக்கிது. இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு அப்புறமும் ஒருத்தர் படிக்கும் பொழுது, ஆ அந்த படைப்பு அதே நிலையில இருக்கும். அவங்களுக்கும் அது தாக்கும் அந்த வைப. அதுதான் கிளாசிக்ன்னு கண்டிப்பா சொல்லலாம். அந்த வகையில இந்த புக் நெறைய மனிதர்களோட உணர்வுகளையும், அந்த நிலப்பரப்பையும், அந்த நிலப்பரப்பு கலாச்சாரத்தையும் அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எடுத்த உடனே நான் நெறையா பக்கங்கள் பார்த்தேன். சிறுகதைகள் பார்த்தேன். இவரோட சிறுகதைகள். அதில மேக்ஸிமம் எதுவுமே வெளிவரல அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா அது பப்ளிகேஷனுக்கே வரல. இவரெல்லாம் இறந்ததுக்கப்புறம் இந்த புக்கு இப்ப பப்ளிக் டொமைனா ஆக்கியிருக்காங்க. அதாவது நாட்டுடைமையா ஆக்கியிருக்கிறாங்க. இவரோட இந்த கதைய கடைசி கதைய படிக்கும்போது பார்த்தா, எதேர்ச்சியா திருப்பி பார்க்குறேன். முடிவுறலை. அ இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இது என்ன எப்படி இருக்கும் படிக்கலான்னு போகும்போது பார்த்தா, அது சிறுகதை மாரியே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு குறு நாவல் மாரி இருந்தது. பக்கங்கள் கம்மியா இருந்தாலும், அதோட படிக்கும் பொழுதே அது மனதில நெறையா மாற்றங்கள குடுக்குது. அது எப்படின்னா, இந்த கதைய பத்தி நான் இப்ப சொல்லப் போறதில்ல. ஏன்னா, அந்த சில கதைகள அத படிக்கும்போது தான் அதோட உணர்வு நமக்கு புரியும். இந்த கதையும் ஒரு ஒரு ஜஸ்ட் சொல்லிட்டு போற கதை மாரியும் இருக்காது. ஒரு வாழ்க்கையோட அனுபவம் மாரி இருக்கும். அதனால இத கண்டிப்பா அவங்கவங்க படிச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனா, இத வாசிக்கும் பொழுது
ஆ நான் ரசித்த மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த எனக்கு ரொம்ப புடிச்ச இடங்கள், அந்த அத வாசிப்ப அனுபவத்த பத்தி சொல்லலான்னு தோணுச்சு. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, காசிம் மொஹிதீன் ராவுத்தர்ங்கிறவர் வந்து தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ரேஞ்சில இந்த கதை நடக்கும். அவர் வந்து ஒரு வானத்த பார்த்து நின்னுட்டுருக்கிற மாரி இந்த கதை ஆரம்பிக்கும். இவர் கிட்டத்தட்ட ஒரு சித்த பிரம்மை பிடிச்ச மாரி, ஏதோ ஒரு திங்கிங்கோட வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஞானி மாரி. ஆ அவர வந்து அவரோட பொண்ணு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடுறதுக்கு. அது கூட தெரியாம அவரு தன் நிலை மறந்து வானத்த பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ, இதுக்கப்புறம் அப்படியே கதை வந்து பின்னாடியே போகும். இவர் யாரு? இவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது? இவர் என்னென்னலாம் பண்ணாரு? அப்படின்னு வரும். ஸோ, அப்படி சொன்னோனே ஏதோ ஒரு மாஸ் ஹீரோ மாரி இமேஜினும் பண்ணிற வேணாம். இன் பிட்வீன்ல இவருக்கு வந்து இவரோட வயது வந்து 106ல ஆரம்பிக்கும் கதை. இவரோட 75வது வயசுக்கு போகும் கதை அதுக்கப்புறம். 75 வயசுல அவருக்கு 2வது ஒரு கல்யாணம் நடக்கும். அவர் மனைவி இறந்ததுக்கப்புறம் 2வது ஒரு கல்யாணம் நடக்கும். அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அதில பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போகும் கதை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி போயிட்டு, அவரு வந்து புறா வளர்க்குறதுல ஒரு வித்தகாரர்ன்னு வச்சுக்கலாம். அ அந்த காலத்தில அம் அ மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல. அதாவது அம் நாயக்கர் மன்னர்கள் தெலுங்குலேருந்து நாட்டிலேருந்து வந்தவங்க, ஆந்திராலேருந்து வந்தவங்க, மராட்டியிலேருந்து வந்தவங்க. இந்த தஞ்சாவூர் வந்து இந்த ஒரு பெரிய ஹப்ன்னே வச்சுக்கலாம். ஏன்னா, பலர் வந்து அங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு வறுமையினாலயும், ஒரு பஞ்சத்தினாலயும் வேற வேற ஊர்கள்லேருந்து இங்க குடிபெயர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா, ஒரு 150, 200 வருடத்துக்கு முன்னாடி தாது பஞ்சம்னு சொல்லி நடந்திருக்கு. இதில அது பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பஞ்சத்தில வந்து தெற்கு சீமையிலிருந்து எப்படின்னா அந்த மதுரை அந்த பக்கம், ராமநாதபுரம் அந்த பக்கம் இருந்து பல இனத்து மக்கள் வந்து வறுமையின் காரணமா பிழைப்பு தேடி இங்க வடக்கு நோக்கி வரும்போது தஞ்சாவூருக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அங்க வந்தவங்க, ஆம் அங்க இருக்கிற அங்க என்னென்ன மாரி மன்னர்கள்லாம் மாறுனாங்க. அதாவது என்னென்ன மன்னர்கள் வந்திருக்காங்கங்கிறதையும் அத எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, மாலிக் கஃபூரோட படை எப்படி தஞ்சாவூருக்குள்ள வந்தது? அதுக்கப்புறம் 3,50,000 வீரர்களோட வந்த அ மாதவராவ் சிங்லே எப்படி உள்ள வந்தாரு? சுந்தரபாண்டியன் அவரோட காலகட்டத்தில எப்படி உள்ள வந்தாங்க? இந்த மாரி அ ஹைதர் அலி காலத்தில திண்டுக்கல் வழியாக ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு எப்படி உள்ள வந்தாங்க? இது மாரி நெறையா அ டேட்டாவ வந்து அ நல்லா அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அம் அந்த இடம் பதிவு பண்ணது கூட, இந்த இதெல்லாம் எப்படி உள்ள வந்தாங்கங்கிறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாரு, அந்த இடத்துல ரைட்டர். எப்படின்னா, இந்த தஞ்சை புழுதி மண் வந்து மண்ணுக்கு தான் தெரியும் ராவுத்தர் யாருன்னு அப்படின்ட்டு. அந்த மண் வந்து இன்னும் நெறையா பேத்த பார்த்துருக்குன்னு சொல்லி, இந்த கேரக்டர்லாம் சொல்லுவாங்க. மன்னர்கள் வந்தது எல்லாத்தையும். ஸோ ஒரு இந்த ஒரு 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 ஊர் இருக்குன்னா, அந்த ஒரு மண் வந்து எத்தன காலகட்டத்த வந்து பார்த்துருக்குங்கிறத வந்து அவர் வந்து உருவகப்படுத்தியிருப்பாரு. அதே மாரி ஒரு ஒரு புக்கு படிக்கும் பொழுது, அதில வந்து சில இடங்கள் படிக்கும்போது, அந்த இடத்துக்கே நம்மள வந்து ஒரு கூட்டு போகும். அந்த மாரி மொமெண்ட் எப்படின்னா, ராவுத்தர் வந்து நின்னுட்டுருக்கும் பொழுது, அந்தகார நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்தகாரம்னா உங்களுக்கு எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலான்னா, அ இரவும், பகலும் மிங்கிள் ஆகுற டைம்ல ஒரு லைட்டிங் வரும்ல. ஏர்லி மார்னிங் இல்லாட்டி அ லேட் ஈவினிங் அந்த மாரி ஒரு மாலை நேரத்தில வர அந்த லைட்டிங்கில ஆம், மாடுகள வெட்டுறதுக்கு கூட்டு போம்போது, அந்த மாட்டோட சவுண்டு கேட்குது. அப்படிங்கிறத வந்து ஒரு வரியில எழுதியிருப்பாரு. அது வந்து அத படிக்கும் பொழுது என்னமோ தெர்ல ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா, அந்த அந்தகாரம் நேரங்கிறதே வந்து ஒரு ஒரு மயக்கமான நேரம். அதாவது அதுவே ஒரு பயத்த உருவாக்குற நேரம். அந்த நேரத்தில வந்து மாடுகள கூட்டு போம்போது, அது அது தான் இறக்க போறோம்னு தெரிஞ்சு அது கத்திக்கிட்டே போம்போது, அது இன்னும் எந்த மாரியான ஒரு சூழ்நிலையா இருக்குங்கிறத வந்து நம்ம அத படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
இது இல்லாம சில இடங்கள்ல படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஆம், இன்னும் சில வாசனைகளையே நமக்கு வந்து கொடுக்கும். எப்படின்னா, அத வந்து நான் படிச்சே காமிக்கிறேன். பல வீடுகளில் கூரைகளிலிருந்து காலை சமையல் புகை எழுப்பி மணந்தது. பச்சை மிளகாய் உப்பு கலந்து அம்மியின் நிக் நிக் என்ற ஓசையின் மேலெழுந்து வீசும் தேங்காயின் பூரணமான வாசனையை நுகர்ந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆ, இது என்னன்னா, காலம் கடந்து அப்ப செய்யப்பட்ட ஒரு சமையல், அந்த டைம்ல உருவான அந்த பச்சை மிளகாயும், தேங்காயும் அரைக்கிறதுங்கிறத அப்பயே நமக்கு வந்து இமேஜின் பண்ணலாம். வாசனையவே இமேஜின் பண்ணலாம். அ அந்த மாரி எழுதியிருப்பாங்க. அதேமாரி அந்த தாது வருடங்கள் பஞ்சத்தையும் வந்து இன்னும் டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க. புளிய மரத்தில இருக்கிற அந்த இளந்தளிர் இலை இருக்கும்ல, அத எடுத்து சாப்ட்டுருக்காங்க பசியினால, சாப்பாடு இல்லாம. அதுக்கப்புறம் அந்த புளியங்கொட்டைய எடுத்து அரைச்சு, அத வந்து ஒரு துவையல் மாரி எடுத்து சாப்ட்டுருக்காங்க, சாப்பாடு இல்லாம. ஸோ, பல வகையான பஞ்சத்தையும் இதில வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இது இல்லாம இன்னும் பின்னாடி போனோம்னா, ராவுத்தர் வந்து புறாவ வந்து எந்த அளவுக்கு வளர்க்குறதுல எவ்வளவு தேர்ந்திருப்பார்னா, ரொம்ப இணைப்பா இருப்பாரு புறாவோட. அம் அவர் ஒரு குரல் எழுப்புனா, எல்லா புறாவும் அவருக்கு என்ன மாரி சொன்னாலும் கேட்குற மாரி அவர் வளர்த்து வச்சிருப்பாரு. அதேமாரி அப்ப மன்னர்கள் வந்து இப்ப ஜமீன்தார்கள் வந்து அரேபிய நாட்டிலிருந்து புது வகையான புறாக்கள கொண்டு வந்தாலும், அதையும் கொஞ்ச நாள்லயே பழக்கி இவரு கைக்குள்ள கொண்டு வந்துருவாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்குன்னு தயார் செய்யப்பட்ட புறாக்கள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து கால்ல கத்திய மாரி கட்டிவிட்டு, அதுக்கு வந்து சாராயம், மருந்து இதெல்லாம் இவர் வாய் மூலியமே அந்த புறாக்களுக்கு வாயில ஊட்டி, அத வந்து போர் புறாக்களா வந்து பயிற்சி எடுக்கிற, ஆக்ரோஷமான புறாக்கள வளர்க்கிற விதத்தையும் இதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி இந்த கதையில நெறையா அ நிலப்பரப்புகளும், அந்த லேண்ட்ஸ்கேப்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அந்த வரலாறை வந்து அம் அப்படியே ஒரு ஃப்ளோல எங்கேருந்து வந்தது, தஞ்சாவூர்ல எந்த மாரி மக்கள்லாம் வாழ்ந்தாங்கங்கிறதையும், அதோட ம் பஞ்சங்கள், அந்த நிலப்பரப்ப பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க. ஆ இன்னும் நெறையா இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடோட அமைப்ப பத்தியும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, அந்த காலத்தில ராவுத்தரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப பணக்காரவங்களா இருந்திருக்காங்க. பர்மாலேருந்து தேக்கு எடுத்துட்டு வந்து, ஆம் ரங்கூன் சொல்றாங்க. அங்கேருந்து தேக்கு எடுத்துட்டு வந்து, அத இங்க இருக்கிற கருங்காலி மரத்தோட பிளெண்ட் பண்ணி, அத வந்து அப்படியே உத்தரம்னு சொல்லுவாங்க. மேல நிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு தூணெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செஞ்சு, அதில வந்து சில்வர்ல வந்து பட்ட மாரி போட்டு, அதில டிசைன் பண்ணி, இந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ, அத படிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு அந்த வீட்டோட டிசைன் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு பழமையான வீடா இருக்குங்கிறதையும் நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. அதேமாரி அம் இவரு தஞ்சை பிரகாஷ் வந்து மனிதர்கள வந்து இன்னும் நெறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒருத்தர பத்தி ஒரு மனிதரோட உருவத்த பத்தி அ ரொம்ப டீட்டெயில்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நெறையா இடத்துல. ஆ இந்த கதை வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ண வந்து ஒரு கன்னட பெண்ண வந்து இன்னொரு போர் வீரர்கள் வந்து ஒரு 4 பேர் தொரத்திட்டு வருவாங்க. அவங்க கிட்டேருந்து ராவுத்தர் வந்து காப்பாத்துவாரு. அதோட அந்த கதை வந்து நின்றும். அ காப்பாத்துற மாரி கூட இருக்காது. ஆ அப்படியே ஒரு பாதியிலேயே நின்றும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ராவுத்தர் வந்து ஆக்சுவலா அந்த கதை அப்படிதான் போகும். பின்னாடி போக போக தான் ராவுத்தர் எந்த மாரி ஆளு, எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ள கதை முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்மளே இமேஜின் பண்ணலாம். இன்னும் ராவுத்தர் எந்த மாரிலாம் இருப்பாரு? ரொம்ப சரியான மாஸான ஆளா இருப்பார் போலங்கிற மாரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கதையெல்லாம் படிக்கும்பொழுது எனக்கு சில கதைகள் படிக்கும்போது, இது எந்த டைரக்டர் இது படமா எடுத்தா எந்த டைரக்டர் எடுத்தா நல்லாயிருக்குங்கிற மாரி தோணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத வந்து மணிரத்னம் வந்து நாயகன் அந்த மாரி இருவர் இந்த மாரியோட ஒரு டெம்ப்ளேட் மாரி எடுத்தா, அவரோட ஸ்டைல் எடுத்தா நல்லாயிருக்கும். இல்லன்னா பிரியதர்ஷன் அவரோடது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலை, ஆம்
காஞ்சிபுரம் இந்த மாரி படங்கள்லாம் அவரு மேக்கிங் வித்தியாசமா பண்ணியிருப்பாரு. அந்த பீரியட் ஃபிலிம் வந்து சூப்பரா எடுப்பாரு அவரும். ஸோ அவங்கலாம் இந்த டைரக்டர்ஸ்லாம் எடுத்தா, இந்த கதைய எடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சும்மா ஒரு இமேஜினேஷன் தானே. ஸோ கண்டிப்பா அ இந்த ரைட்டர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆக்சுவலா இவரு பாலியல் சம்மந்தமான ஒரு இலக்கியத்துக்கு ஏத்த மாரியான கதைகள் எழுதுவாரு. பாலியலோட லேயரையும் அவரு அதில பதிவு பண்ணுவாரு. இந்த இந்த கதையிலயும் இருக்கு. அம் அ அது வந்து ஒரு எப்படின்னா, ரொம்ப இயல்பான தன்மையோட அத அணுகியிருப்பாரு. ஆ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையும் நிலப்பரப்புகள் சார்ந்து மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய விதமான மனித உணர்வுகள பத்தி நெறைய இதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்க பத்தி இன்னும் சொல்லிட்டே போலாம். ஏன்னா, அது சிறுகதை மாரி தான் இருக்கு. ஆனா, அந்த சிறுகதைக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு பெரிய மனிதனோட வாழ்க்கைய வந்து பதிவு பண்ண மாரி இருக்கும். இன்னும் முடிக்கப்படாத கதையே எப்படி இருக்குன்னா, அத முடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரு உண்மையாவே இது வந்து ஒரு நாவலா எழுதப்பட்டது தான் பாதியிலேயே நின்றுச்சுங்கிறத மாரி தோணுது. அ அப்படி ஒரு கதையா இருந்துச்சு. கண்டிப்பா இவரோட புத்தகங்கள், இவரோட கதைகள படிங்க. இவரோட புத்தகங்கள் கண்டிப்பா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் கிடைக்கும். ஏன்னா, இது நாட்டுடைமையாக்கிட்டாங்க. அ காப்பிரைட் ஃப்ரீ தான். கம்மியான விலையிலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாங்கி படிங்க. இதே மாரி இன்னொரு புத்தகத்திலயோ, புது எழுத்தாளர்களையோ, அம் புது படங்களையோ நம்ம வந்து பார்ப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.